எல்லா செய்திகளுக்கு honoring our chief guest, Ramitaranaya. ஐயா வந்து நிறைய நவையில திவ்ய பிரபந்தம் எல்லாம் நல்லா உரையாடுவாரு. நாளை சின்னதாக ஒரு 5 minutes speech. இன்றைய தினம் ஒரு நல்ல நாள், குறிப்பாக எனக்கு நல்ல நாள். ஏன்னா என்னதான் நாங்க ஆன்மீகம் பண்ண கோயிலை கட்டி வழிபாடுகள் பண்ணாலும் இது போல ஒரு பக்தர்கள், உண்மையான பக்தர்கள் நிறைந்த இந்த நல்ல நிகழ்ச்சியில கலந்துக்கிறது பெரிய ஒரு பெருமாளுடைய கொடுப்பணும் தான் நான் நினைக்கிறேன். என்னை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னா, எங்கள் குடும்பம் வந்து ஒரு வைணவத்தை சார்ந்த குடும்பம். எங்கள் பெரியவங்களாம் வந்து பெருமாள் தான் அவங்களுக்கு, பெருமாளை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு வாழ்ந்தவங்க. சோளிங்கர் தான் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸு. ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். எங்கள் அப்பா எங்கள் சென்னைக்கு பார்த்துட்டாரு. குழந்தைங்கிருந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஆனால் எங்கள் சோளிங்கரே எங்கள் நேட்டிவ். சோளிங்கரை பற்றி உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ ஒரு வைணவ பெருமை வாய்ந்த தலைங்க. அந்த இடத்துல எங்கள் மூதாதையர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பேருன்னா மத்தியான பாப்பா மீது. மத்தியான பாப்பா மீதுன்னா அதான் தெரியல. அதாவது காலையில் வந்து விவசாயம், குடும்பம், வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே பெருமாளை நினைச்சுக்கிறேன் தியானம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அந்த வில்லேஜில் வந்து மத்தியானம் பாப்பா மீதுன்னு சொல்லி அது ஒரு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பேர். அந்த வழியில் வந்தோம் நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது. அவங்க செய்த தேவைகளுக்காக தான் பெருமாள் எனக்கு ஒரு கோயிலை கட்டுற வாய்ப்பு கொடுத்தாருன்னு நான் மனப்பூர்வமாக நம்புறேன். இன்னொன்று என்னன்னா, இப்போ கிருஷ்ணரை பற்றியும் ராமரை பற்றியும் கீர்த்தனை பாடுறீங்க. அதே போல் நம்முடைய கோயிலில் வந்து நாங்கள் வந்து திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் வாரந்தோறும் குறிப்பிட்ட நல்ல விசேஷ நாட்களில் பாடுறோம். அதுவும் ஏற்கனவே 4000 பாட்டில் ஒரு 2000 3000 பாட்டுக்கு கிருஷ்ணரை பற்றி, ராமரை பற்றி தான் இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சது. ஏன் இதை சொல்கிறேன்னா, வைணவம் என்பது ராமரையும் கிருஷ்ணரையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு ஆன்மீக இடம் அது. அதனால் பெருமாளுடைய அவதாரங்கள். அதனால் இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் வளர்கிறது வந்து நம்முடைய கடமை வளர்க்கணும். முகலி வாகத்தை பொறுத்த வரைக்கும் வரதராஜ பெருமாளை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நாங்கள் கட்டின கோயிலாக இருந்தாலும் பெருமாளே இங்கே வந்து இந்த முகலி வாக்கத்தில் நான் குடிகொண்டு பரிபாலனம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணி வந்த இடம் தான் முகலி வாக்கம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, ஏன்னா அந்த கோயிலை அடிக்கடைகால் போட்டு கட்டி முடிக்கப்பட்டு சிலையெல்லாம் ஆர்டர் கொடுத்து அந்த சிலையை கற்களாக இருந்து அது வழி அமைச்சு கடவுளாக பார்த்து பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் என் கண்ணால் பார்த்து பெருமாள் எனக்கு அந்த கொடுப்பனை கொடுத்தாரு. நம்ம புராணத்தில் படிக்கிறோம், ஒரு ராஜா ஆரம்பித்தா ஒரு 2-3 தலைமுறை கழிச்சு தான் அந்த ராஜா தான் முடிச்சிருக்கிறாரு படிப்போம். ஆனால் எனக்கு அது பார்த்து இல்லை. அதை நான் ஒரு பெருமையாகவே நினைக்கிறேன். நானே ஆரம்பித்து நாங்களே பண்ணி நானே அதை வழிபாடு பண்ணி இன்னைக்கு அந்த பெருமாள் கோயில் ஓரளவுக்கு எல்லோரும் விரும்புகிற இடமா எல்லோரும் சொல்கிற அளவுக்கு அந்த வளர்ந்துருக்குது. ஏன் பெருமாள் பற்றி இந்த முகலிவாட்டை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, பெருமாளை விருப்பப்பட்டு வந்தார் என்றது ஒரு காரணம். அந்த இடம் இப்போ பெருமாள் கோயில் வரதராஜ பெருமாள் பெருந்தைய தேவருடைய கோயில் இருக்கிற இடம் வந்து ஒரு குளம். அந்த குளம் நாள்பட துண்டு போச்சு. ஊராட்சி மன்றமும் சரி காப்பீடும் சரி அங்கே தான் குப்பிலாம் கொடுத்தி அந்த இடத்த பாழ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து வேற எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்து
அந்த குப்பையெல்லாம் அகற்றி அந்த இடத்தை காப்பாற்றணும். அந்த இடத்தை காப்பாற்ற அப்போ நான் கவுன்சிலராக இருந்தேன், சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தேன். அந்த பொறுப்பு எங்கிட்ட இருந்தது. இந்த இடத்த நாம எப்படியாவது நல்ல விதமாக காப்பாற்றணும், எல்லாம் அப்படி விட்டுட்டா போயிடுமேன்னு சொல்லிட்டு தான் கோயிலை கட்டணும். கோயிலை கட்டினா சிவாபிஷேகம் கோயில் கட்டி ஒரு நம்ம இந்து மதத்துக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலை கட்டி ஆரம்பித்தோம். ஆனால் பெருமாள் கோயில் கட்டுறது வந்து எல்லாம் குளம், நல்ல ஆழமான குளம். அங்கதான் ஒரு பெரிய சிறப்பு ஆழமான அந்த குப்பையை கொட்டினோம். குப்பை கட்டி குப்பையெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறதுல 6 அடி தானே போடுவோம் பொதுவா. அங்க இருக்க பெரியவங்களா என்ன சொன்னாங்கன்னா, எப்பா 6 அடி போடாத, குப்பையில வைக்காத, குப்பையில கால் கோல் பண்ணக்கூடாது, அது கோயிலுக்கும் பலம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால வந்து நீ மண்ணை தேடி பிடி, முதல்ல மண்ணை தேடி பிடிச்சி அங்க எடுத்து அந்த ஃபவுண்டேஷன் போடுன்னாங்க. அப்போ சரி நான் போட்டுறேன்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். ஏதாவது ஃபவுண்டேஷன் வந்து 12 அடி 13 அடி ஆழத்துல போகுது. ஃபவுண்டேஷன் மண்ணை கண்டுபிடிச்சோம். அப்புறம் கீழே அந்த இது போடணும் இல்லையா, பீம் போடணும். பீம் போடுறதுல உள்ள இறங்கி போடுறான். இப்படி பார்த்தா 12 அடி உயரம். மேல வந்து குப்பை தலைன்னு ஆடுது. குப்பை தலைன்னு ஆடுது. சின்ன ஒரு மண்ணு செஞ்சா கூட அந்த காரியம் கெட்டு போயிடும். ஏதாவது உயிர் சேதமோ ஏதோ ஒரு சேதங்களாகி அந்த இடம் போயிடும், கெட்டு போயிடும். எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்னன்னா இப்படி எடுத்துட்டு கடைக்கால இப்படி குப்பையெல்லாம் ஆடுதே, இது என்ன ஆகுமோ, வேலை செய்ய சொல்ல தெரிஞ்சு விழுந்து ஏதாவது சேதாரம் பண்ணிடுமோ, இந்த வேலை நின்றுடுமோன்னு ஒரு பயத்திலேயே ஒரு பூரண நம்பிக்கை வச்சு நல்ல மாதிரி நடக்கின்ற நம்பிக்கை வச்சு வேலையை ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட, சின்ன தரங்கு கூட இருப்பாங்க. இது வந்து இந்த உலகத்துல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உலகம். அதனால கட்டி இன்னைக்கு அந்த கோயில் நல்ல நிலையில வந்துட்டு இருக்குது. அதனால சொல்றேன், நீங்க எல்லோரும் பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து அவர் வணங்கி திருந்தையை வணங்கி உங்கள் எல்லா அருளாசி நீங்கள் பெறலாம். எல்லா வைணவ கோயிலும் வரப்போ நம்ம ஊர் முகைவாக்கம் கோயிலும் நல்லா வரணும். அது உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். எங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இஷ்ட அமைப்புக்கு நாங்கள் எப்பவுமே ஒத்துழைப்பு கொடுப்போம். அதனால எல்லாம் சேர்ந்து பெருமாளுடைய புகழ மேல இந்த ஏரியாவில் வளர்ப்போம். அதற்கு என்னால் உதவியை நான் உங்களிடம் இருந்து செய்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு முருகேசன் ஐயா.